ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டிப்ரிசியேஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 23 எக்ஸசைஸ் 23 டிஎஸ் ரெட்டி புக்கில். ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட் சம். நீங்களும் நோட் புக் பென் வச்சுக்கோங்க. நான் சம் போட்டிருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் திரும்ப நான் போட்டு காட்டுறேன். ஓகேயா? மொத்தம் 3 இயர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆன் 1/1/2014 மிஷின் வாங்கினாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மிஷின் M1 போட்டுவாங்க. டு பேங்க், ஓகே, M1 போட்டுவாங்க. ஓகே, 80,000. ஸோ அந்த வருஷம் வேறு எதுவும் இல்லை டிரான்சாக்ஷன். சாரி. ஸோ டெப்ரிசியேஷன் இஸ் 10%. 80,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஏன்னா இது ஃபஸ்ட் ஜனவரி வாங்கியிருக்கு, அதனால் ஃபுல் டெப்ரிசியேஷன். ஓகேயா? இப்போ திஸ் இஸ் கிளியர் ஃபஸ்ட் இயர். ஓகே, இப்போ செகண்ட் இயருக்கு போகலாம். ஸோ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். இப்போ அகெயின் ஆன் 1st ஜனவரி 2015 இன்னொரு மிஷின் வாங்கினாங்க. அதை மிஷின் 2ன்னு போட்டுவாங்க, அதை M2. ஓகேயா? இப்போ பை டிப்ரிசியேஷன் புக்கில் ஃபுல் அமௌண்ட் போட்டிருக்கோம், அப்படி போடாதீங்க, இப்படி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு மிஷின் 1க்கு வந்து 72,000 இஸ் த புக் வேல்யூ, கரெக்ட், இன்டூ 10 டிவைடட் பை 100. ஏன்னா 10% ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஓகேயா? செகண்ட் மிஷினுக்கு அதே மாதிரி 10% 4,000 வந்துடுச்சு. ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 1,08,000, 1,00,800. ஓகேயா? இப்போ 2016 தான் எக்கச்சக்க டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஆன் 1st October 2016 மிஷின் 3 வாங்கினாங்க. ஓகே, ஆக்சுவலாக அது அப்புறம் தான் போடணும், பட் சாரி, நான் முதலே போட்டுட்டேன். மிஷின் 3, அதை எழுதிக்கோங்க, மிஷின் 3. ஓகேயா? சரி, இப்போ 31st of March வந்து மிஷின் 2 செல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னா காஸ்ட் வேல்யூ 12,000, சோல்டு ஃபார் 11,000. இதுதான் கொடுத்துருக்கு. காஸ்ட் 12,000, சோல்டு ஃபார் 11,000. ஸோ இப்போ மிஷின் 2 வந்து போன வருஷம் வாங்கியிருக்காங்க, கரெக்டாக? ஏன்னா மிஷின் 1 தான் பாட் இன் 2014, மிஷின் 2 வந்து 2015. அப்போ 1 இயருக்கு டெப்ரிசியேஷன் எடுத்துடணும். எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதாவது 12,000, ஓகே, இன்ட்டு 10 டிவைடட் பை 100 போட்டோன்னா 1,200 வரும். ஓகே, ஸோ 12,000 மைனஸ் 1,200 இஸ் 10,800. ஓகேயா? அதை வந்து ஓகே, அதுக்கப்புறம் தேர் இஸ் டெப்ரிசியேஷன் ஃபார் 3 months. ஏன்னா ஃபஸ்ட்டு மார்ச் செல் பண்ணியிருக்கு. ஓகேயா? அப்போ எவ்வளோ ஒரு டெப்ரிசியேஷன்? ஈக்குவல் டு 10,800 இன்ட்டு 10 டிவைட் பை 100 இன்ட்டு 3/12 இன்ட்டு 3/12. கரெக்டா? ஒரே நிமிஷம் வந்துட்டேன். இன்ட்டு 3/12. ஓகே, ஸோ 270 rupees வருது. 10,800க்கு ஃபுல் இயர்னால் 1080, 3 monthsக்கு 270 rupees. ஓகேயா? அந்த 270 இங்கே போட்டுருங்க. தட் மீன்ஸ் பை டிப்ரிசியேஷன் மிஷின் 2 270. ஓகேயா? அப்போ 10,800 புக் வேல்யூ மைனஸ் 270 போட்டால் என்ன வரும்? அதுதான் அதனுடைய ட்ரூ புக் வேல்யூ அந்த அந்த டேட் ஆஃப் சேல். ஓகேயா? அப்போ இதை எடுத்துருங்க, இதை எடுத்துருங்க. அப்போ புக் வேல்யூ ஈக்குவல் டு 10,800 மைனஸ் 270 போட்டிங்கன்னா 10,530 வருமா? ஓகே, எனிவே தட் நம்பர் இப்போ சொல்லிடுறேன். இருக்கும் 10,800 மைனஸ் 270, 10,530. ஓகேயா? 10,530 சோல்டு ஃபார் 11,000. அப்போ புக் வேல்யூ கம்மியாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இட்ஸ் எ ப்ராஃபிட். புக் வேல்யூ 10,530, சோல்டு ஃபார் 11,000. ஓகேயா? அப்போ ப்ராஃபிட் ஆன் சேல் இஸ் 470. ஓகே, ஸோ ப்ராஃபிட் 470, பை பேங்க் 11,000, பை டிப்ரிசியேஷன் 270 போட்டுருங்க. ஓகே, கிளியரா? நான் திரும்ப வேணால் சொல்கிறேன். அதாவது காஸ்ட் 12,000, அது ஒரு வருஷம் டிப்ரிசியேஷன் போயாச்சு. 10,800 இருக்குது. 10,800ல் 3 months டிப்ரிசியேஷன் போட்டால் 270 வரும். இந்த 270 லெஸ் பண்ணிங்கன்னா 530. மேபி நான் இப்படி போடுறேன் கொஞ்சம். காஸ்ட்
okay, book value, then again depreciation, then final book value, net book value போட்டிங்கன்னா 12, 10, 800, okay, 270, then this one. Very good. Yes, 10,530. 10,530 sold for 11,000. அதையும் வேணால் போட்டுடலாம் இங்கே ஒர்க்கிங். கரெக்ட். எஸ், அதையும் போட்டுட்டானா மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். எஸ், ஓகே. ஸோ 10, ஸோ sold 11,000, profit equal to, fantastic, ஓகே, 470 rupees ப்ராஃபிட். ஓகேயா, இதுதான் போடணும், இப்படி தான் போடணும். இது மிஷின் 2க்கு. அதே மாதிரி மிஷின் 1 பார்க்கலாமா? இப்போ அதே மாதிரி ஒரு ரோஸ் இன்சர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதே காப்பி பண்ணிடலாம். இதுதான் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லாம் அது ஈஸி போடுறது. ஓகே, 32,000, 25,920. ஓகே, 32,000. ஓகே, இது வந்து மிஷின் 1. ஓகே, மிஷின் 1 எப்போ வாங்கினது? 2014. அப்போ 2 இயர்ஸ்க்கு ஒரு டிப்ரிசியேஷன். ஓகேயா, அப்போ 32,000, ஓகே, இன்ட்டு 10 டிவைடட் பை 100 போட்டோன்னா 3,200 வரும். ஓகே, ஆக்சுவலி எப்படி போடணும், எப்படி போடணுன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போட்டுமானா 32 இன்ட்டு 0.9 ஃபஸ்ட் இயர் இன்ட்டு 0.9 செகண்ட் இயர், இதான் 25,920. அதான் முதல்ல இருந்த நம்பர். திரும்ப நான் சொல்லட்டுமா? ஈக்குவல் டு 32,000 ஃபஸ்ட் இயர் 10% போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் மிச்சம்? 0.9. இந்த டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னால திரும்ப அதில் 10% கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 0.9 இன்ட்டு 0.9 போட்டிங்கன்னா 25,920. 25,920க்கு 6 மந்த்ஸ், ஏன்னா 30th June செல் பண்ணியிருக்கு. அப்போ 25,920 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 6 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 1296 depreciation. ஓகேயா? இப்போ வாட்ஸ் த நெட் புக் வேல்யூ? நெட் புக் வேல்யூ வில் பி 25,920 minus 1296. ஓகேயா? sold for 26,700. இப்போ ப்ராஃபிட் இஸ் 2076. ஓகேயா? ஸோ புக் வேல்யூ 25,920, அப்புறம் டெப்ரிசியேஷன் ஃபார் கரண்ட் இயர் இஸ் 1296. ஓகே, தென் ஃபைனல் புக் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் சேல் இஸ் 24,624. ஆனால் சோல்டு ஃபார் 26,700. ஸோ ப்ராஃபிட் 2076. ஓகேயா? ஸோ ப்ராஃபிட்டை வந்து டெபிட் சைடில் போடுங்கன்னா இட்ஸ் எ ப்ராஃபிட். ஓகே, லாஸ்ட்னா தான் இந்த பக்கம் வரும். ஸோ பை பேங்க் 26,700, பை டெப்ரிசியேஷன் மிஷின் 1 1296. ஓகேயா? கிளியர்? இப்போ 3 more என்ட்ரிஸ் இருக்குது. என்னது? டெப்ரிசியேஷன் மிஷின் 3. மிஷின் 3 என்ன எவ்வளோ வாங்கினாங்க? 20,000 on 1st October. ஸோ 20 இன்ட்டு 10 டிவைட் பை 100. 1st October வாங்கினா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 months தான். இன்ட்டு 3 டிவைட் பை 12 போட்டால் 500 rupees வரும். ஓகேயா? இப்போ மிஷின் 1க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். மிஷின் 1க்கு என்ன இருந்தது புக் வேல்யூ? 72,000 minus 7,200. கரெக்டா? அப்போ ஈக்குவல் டு 72,000 minus 7,200 மைனஸ் மிஷின் 1ஓட புக் வேல்யூ ஓப்பனிங் வந்து, அதாவது கரண்ட் இயர் ஓப்பனிங் வந்து 25,920. அதையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இன்ட்டு 10 டிவைட் பை 100 போட்டால் 3 தானே இருந்தது முதல்ல? கரெக்ட். எஸ், கிளியரா? 72,000 இஸ் த புக் வேல்யூ போன வருஷத்து டிப்ரிசியேஷன் எடுத்துருங்க 10%. ஓகேயா? அதுக்கப்புறம் 25,920ங்கிறது வந்து இந்த செல் பண்ணாங்கள்ல அதனுடைய ஓப்பனிங் புக் வேல்யூ. செல் பண்ணதோட ஓப்பனிங் புக் வேல்யூ. ஏன்னா ஃபைனல் புக் வேல்யூ எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கூடாது சார் அப்படின்னா, இந்த 1296 இருக்குல்ல, இது ஏற்கனவே இங்கே அக்கௌண்ட் பண்ணியிருக்கு. 1296 ஆல்ரெடி அக்கௌண்டட் ஹியர் ஆஸ் டிப்ரிசியேஷன். அப்போ ஓப்பனிங் புக் வேல்யூ தான் தூக்கிடணும். ஸோ 25,920 எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறதுல 10% போட்டிங்கன்னா 3,888 வரும். அதே மாதிரி இதுவும் போடுங்க. இது என்ன வந்தது? 40,000 மைனஸ் 4,000. கரெக்டா?
இப்போ 40,000 மைனஸ் 4,000 மைனஸ் அதனுடைய புக் வேல்யூ எவ்வளோ பிஃபோர் த சேல் 10,530 10,530 ஓகே இன்ட்டு 10/100 போட்டிங்கன்னா இது கொஞ்சம் திரும்ப அன்டூ பண்ணுறேன். ஏன் 2512 ஒரு நிமிஷம் வந்துட்டேன். சாரி 10,800 அதை நான் பார்த்தேன் 10,800 எஸ் அதாவது 40,000 மைனஸ் அந்த போன வருஷத்து டிப்ரிசியேஷன் எடுத்துட்டு அப்புறம் இந்த வருஷத்து ஓப்பனிங் புக் வேல்யூ அதே மாதிரி தான் அந்த 270 டிப்ரிசியேஷன் ஆஃப் இந்த செல் பண்ணாங்களோ அது ஆல்ரெடி அக்கௌண்ட் பண்ணிட்டோம் நம்ம இங்கே லெட்ஜரில். அதனால் ஓப்பனிங் புக் வேல்யூ 10,800 தூக்கிட்டானா மிச்சம் இருக்கிறதுல 10% போட்டிங்கன்னா 2,520 வருது. ஓகேயா? ஸோ பை பேலன்ஸ் கேரிட் டவுன் 77,172. ஸோ இதுதாங்க ஆன்சர். கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் தான் அது. ஸோ இது நான் க்ரீனில் போட்டுறேன். இது க்ரீனில் சாரி கிடையாது, இது க்ரீனில். ஓகே அதே மாதிரி இந்த ப்ராஃபிட்டும் க்ரீனில். ஏன் வரமாட்டேங்குது 1 மினிட். ஓகே தெரில. ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணுறேன். சாரி. அதே மாதிரி இந்த நம்பர் 470 அதே மாதிரி. ஓகே ஸோ 3 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க புக்கில். செகண்ட் மிஷின் செல் பண்ணது 470 ப்ராஃபிட், ஃபஸ்ட் மிஷின் செல் பண்ணது 2076. ஓகே அப்புறம் ஃபைனலாக பை பேலன்ஸ் கேரிட் டவுன் 77,172. ஓகேயா? ஸோ இந்த லெட்ஜர் டோட்டல் வந்துடுச்சுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ் 23 டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் சம். ஓகேயா? சம் போட்டு பாருங்கள். சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் கமெண்ட்டில் கேட்டுங்கண்ணே. தேங்க்யூ.